சரி நான் உங்களுக்கு வேரியபிள்ஸ்னால் என்னதுன்னு சொல்லி கொடுத்தேன்ல. சரி, அதை வச்சு நம்ம இப்போது அது எப்படி யூஸ் பண்ணோன்னு பார்ப்போம். ஓகேவா. சரி, ஃபஸ்ட்டு வந்து ஒன்று வந்து பிரிண்ட் பண்ணிப்போம். ஆரம்பிச்சுருங்க. என்ன பிரிண்ட் பண்ணுவோம்? தேர் வாஸ் அ பாய் நேம்ட் ஜான் பிரிண்ட் பண்ணுவோம். அவன் பேர் ஜான். ஐயா, பிரிண்ட். அதுக்கப்புறம் he was 6 years old அப்படி பிரிண்ட் பண்ணுவோம். ஓகேவா. அதுக்கு என்ன பிரிண்ட் பண்ணுவோம்? தேர் சாரி 2 brackets போட்டுருக்கேன். there was a boy named ரேவந்தன்னு போடுவோம். print he was 13 years old. ஓகேவா, இப்படி போட்டுக்கிட்டோமா? சரி, இப்போ வந்து இது வந்து ஸ்டோரி மாதிரி வச்சுக்கோங்க. எக்ஸ் வந்து 2 பேரும் எங்கன்னா வெளியே போகிறாங்க, அது மாதிரி ஸ்டோரி மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா. இப்போ வந்து நம்ம ஸ்டோரியில் வந்து திடீர்னு நம்மளுக்கு இந்த பேர் பிடிக்கல, அவனோட வயசையும் பிடிக்கல நம்மளுக்கு. அவன் இன்னும் கொஞ்சம் அதிகமான வயசு போட்டுடலாம், அவனுக்கு பிடிக்கல. அப்படி என்ன பண்ணுவீங்க? நீங்கள் ஒரு இதுக்காக போய் மாற்றுவீங்களா? இப்படி போயிட்டு ஜானுக்கு பார்த்தா நம்ம வேறு என்ன போடலாம்? டேனியல் இப்படி போடலாம். அதுக்காக 6 years வேணாம், நமக்கு பிடிக்கல. இட் வாஸ் 9 years போட்டுடலாம். கதையில் என்ன ட்விஸ்ட் வருது, அதனால நீங்கள் வந்து பேரை என்ன மாற்றணும், ஏஜை மாற்றணும். அப்புறம் நீங்கள் போய் அப்படியே இங்கே டைப் பண்ணுவீங்களே. டைப் பண்ணால் ரொம்ப டைம் எடுக்கும். டைம் வேஸ்ட் ஆனால் டைப் பண்ணுறதுக்கு அதுக்கு நம்ம ஈஸியாக ஒன்று பண்ணலாம். அந்த வேரியபிள்ஸ் அதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா. இப்போ வந்து நேம் 1 ஈக்குவல்ஸ் டு நம்ம இதிலே போட்டுடலாம், டேனியல் இப்படி போட்டுடலாம். ஓகேவா. நேம் ஏஜ் 1 ஈக்குவல்ஸ் டு ஏஜ் எப்பவுமே சேர்த்து எழுதணும். ஓகேவா, ஸ்பேஸ் விட்டுக்கூடாது. ஓகேவா, வேரியபிள் நேமில் ஏஜ் 1 ஈக்குவல்ஸ் டு இப்படி போட்டுப்போம். இப்படி போட்டு 9ன்னு போட்டுப்போம். ஓகேவா. இப்போ வந்து என் பேரை நான் மாற்றிடுறேன். இப்போ there was a boy named ராகுல் அப்படின்னு வச்சுப்போம். he is 23 years old அப்படி வச்சுப்போம். ஓகேவா. இப்போ வந்து உங்களுக்கு வந்து இதை மாற்றணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? இதில் போய் டைப் பண்ணணும். சொன்னலைன்னா திருப்பி இதில் போய் டைப் பண்ணணும். நம்ம சொன்ன பேரை மாற்றணும்னா அதுக்கு பதிலாக ஈஸியாக ஒன்று இருக்குது. ஓகேவா. நீங்கள் வந்து நேம் வரைக்கும் எழுதிங்க. there was a boy named வரைக்கும் எழுதிட்டு ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க. ப்ளஸ் சிம்பிள் இருக்குதுல்ல, நான் சொன்ன ஸ்ட்ரிங்ஸ் வந்து கான்கேட்டினேட் பண்ணலாம் சொன்னதுன்னா அதுதான். ப்ளஸ் சிம்பிள் போட்டு நேம் 1 இது இருக்குதுல்ல, இதை போட்டுருங்க. நான் டைப் பண்ண சொல்கிறேன். ஓகேவா. நேம் 1 போட்டுக்கோங்க. இப்போ என்ன ஆகும் தெரியுமா? இது தேர் வாஸ் அ பாய் நேம். பைத்தான் வந்து இப்படி வரும். நேம் 1 ஈக்குவல்ஸ் டேனியல், ஏஜ் 1 ஈக்குவல்ஸ் 9. பிரிண்ட் தேர் வாஸ் அ பாய் நேம்டு ப்ளஸ் நேம்னா நேம் வந்து அது கூட ஆட் பண்ணி விட்டுரும். நேம் ஒரு கண்டெய்னர் வேரியபிள். அது பைத்தான் நீங்கள் போய் வேரியபிள் என்ன இருக்குதுன்னு பார்க்கும். கண்டெய்னர் உள்ள என்ன இருக்குதுன்னு பார்க்கும். டேனியல்னு இருக்கும். ஓகே, இங்கே டேனியல்னு பேர் போட்டணும் அப்படின்னு சொல்லி பைத்தான் வந்து எங்கள் பேர் அந்த டேனியல் அப்படின்னு பேர் போட்டுரும். அதான் நீங்கள் வந்து ஹீ வாஸ் இப்படி இந்த டபுள் கோட்ஸை போட்டுக்கோங்க. டபுள் கோட்ஸ் போட்டு ப்ளஸ் தெரியுங்களா, அதே தான். ப்ளஸ் கொடுத்துட்டு ஏஜ் 1 கொடுங்க. ஏஜ் 1 வருது அதுவே. அதுக்கு வந்து இன்னொரு ப்ளஸ் கொடுங்க. ஓகேவா. ப்ளஸ் கொடுத்துட்டோன்னே இது வந்து ஆட் ஆகிடும். ஹீ வாஸ் இங்கே கேப் கொடுங்க. ஹீ வாஸ் ப்ளஸ் ஏஜ் 1. ஓகே, பைத்தான் வந்து ஏஜ் 1 எதுன்னு பார்க்கும். 9. ஓகே, ஹி வாஸ் 9 years old அப்படின்னு டைப் பண்ணிடும். ஓகேவா. இப்போ வந்து நம்ம ரன் பண்ணி பார்ப்போம்.
பாருங்க. there was a boy named Daniel. there was a boy named Daniel. பேர் மாறிடுச்சா? இங்கே நேம் வந்து தான் கொடுத்தோம், ஆனால் வந்து மேலே போயிட்டு டேனியல் அப்படின்னு அதுவே டைப் பண்ணிடுச்சு. பார்த்தீங்களா? பிரிண்ட் பண்ணிடுச்சா? டேனியல். he was, நம்ம எதுவுமே கொடுக்கல, ஆனால் இங்கே கொடுத்துருக்குறோம்ல 9 years old கொடுத்துருக்கோம்ல, 9 பிரிண்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ஓகேவா? இதுதான் வந்து வேரியபிள்ஸோட யூசஸ். ஓகேவா? இப்போ நம்ம இங்கே போய் ஒரு பேராக மாற்றுறதுக்கு நம்ம இங்கேயே ஒரு பேர் கொடுத்துரும். ஓகேவா? இங்கே ஒரு பேர் கொடுத்துரும். இப்போ வந்து இங்கேயே பேர் கொடுத்துடலாம். நம்ம 9 வேணாம், எனக்கு 9 பிடிக்கல அப்படின்னா 4 இயர்ஸ்க்கு மாற்றிக்கலாம். நம்ம 4 இயர்ஸ் மாற்றிச்சு பாருங்கள். இங்கே போய் மாற்றிக்க நம்ம மேலேருந்தே எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் வேரியபிள்ஸ் வச்சு. ஓகேவா? நேம் நம்மளுக்கு பிடிக்கல, நேம் வந்து சித்தார்த்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இது வச்சுட்டோன்னே there was a boy named plus name எதுன்னு பார்க்கும் சித்தார்த். ஓகே, he was 4. ஓகே, 4 years old அப்படின்னு பிரிண்ட் பண்ணிடும். பிரிண்ட் ஆயிடுச்சா? பாய் நேம் சித்தார்த், he was 4 years old. இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த கதை நடுவில் வந்து இன்னொருத்தன் வரான், ரேவந்த்னு ஒருத்தன் வரான். ஆனால் அவன் பேர் அவங்களுக்கு பிடிக்கல, ஆனால் ஃபுல் கதையிலே அவன் பேர் நிறைய வருது. அவன் பேர் அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அதே மாதிரி தான் நேம் 2 ஆக்கிக்கோங்க. அதே நேம் கொடுக்கக்கூடாது. அப்புறம் ஏஜ் 2. ஓகேவா? ஏஜ் 2 ஈக்குவல்ஸ் டு அவன் 12 இயர்ஸ் வேணாம், அவன் ஒரு 13 இயர்ஸ் வேணாம், ஒரு 16 இயர்ஸ் இருக்கட்டும். ஓகேவா? அக்கா நேம் வந்து வேறு வச்சுக்கலாம். அவன் பேரை வந்து மைக்குன்னு வச்சுப்போம். மைக் அவன் பேர். ஓகேவா? மைக். இப்போ வந்து என்ன ஆகும்? சித்தார்த் இங்கே போயிடும், 4 இங்கே போயிடும், மைக் வந்து இங்கே போகாது. ஏன்னா நம்ம இங்கே கொடுக்கல, நம்ம நேம் 2 ஆட் பண்ண நேம் 2 நம்ம ரன் பண்ணோன்னா என்ன வரும்? அதே தானே வரும், அதே தானே ரேவந்த் தானே வரும். அதனால நம்ம வேணால் ஆட் பண்ணோம், அவனோட பேரை வந்து ஆட் பண்ணோம். இப்போ வந்து டபுள் கோட்ஸ் போட்டு டெலீட் பண்ணோம், ப்ளஸ் கொடுக்கணும், ப்ளஸ் நேம் 2. ஓகேவா? he was இது கொடுத்துட்டு ப்ளஸ் ஏஜ் 2 இன்னொரு ப்ளஸ் ஆட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ ரன் பண்ணி பார்த்தா வந்துச்சா? there was a boy named Siddharth, he was 4 years old. there was a boy named Mike, he was 16 years old. வந்துச்சா? அவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா? இதுதான் வேரியபிள்ஸோட யூசஸ். ஓகேவா?